எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயஹிந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் டெல்லியில் நடந்த ஒரு குண்டு வெடிப்பு நேற்று சாயங்காலம் சுமார் 6 மணி அளவில் இன்றைக்கி அது நேஷ்னல் நியூஸாக நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 15 வருடம் கழித்து இவ்வளோ பெரிய குண்டு வெடிப்பு அப்படின்றது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கிறது துரதிருஷ்டவசமானது. பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நம்ம முக்கியமான சில அனாலிசிஸ் பார்த்துருந்தோம். அதில் பாகிஸ்தான் வரக்கூடிய காலங்களில் எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் அப்படின்றத விட ஒரு ஹைப்ரிட் டெரரிசம் இங்கே இருக்கக்கூடியவங்களே பயங்கரவாதிகளாக மாற்றி சித்தாந்த ரீதியாக மூல செலவை செய்து ரேடிக்கலைஸ் செய்து அதன் மூலயமா இந்தியாவை தாக்குவாங்க அப்படின்றத நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்போது துல்லியமாக அதுதான் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு சம்பவம் என்ன அப்படின்றத பார்ப்போம். ரெட் ஃபோர்ட் கேட் நம்பர் 1 அந்த மெட்ரோவோட என்ட்ரி. என்னுடைய வாழ்க்கையில் பல காலகட்டங்கள் அந்த இடத்துல நான் நிறையா டைம் போயிருக்கேன். ஷாப்பிங் போவேன், சுற்றி பார்க்க போவேன். ஸோ மக்கள் இருக்கிறதுலையே அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய இடம். இப்போ சென்னை எடுத்தீங்க அப்படின்னா, இல்லை கோயம்புத்தூர் எடுத்திங்கன்னா, உக்கடம் போன்ற பகுதிகள் எப்படி மக்கள் நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குமோ அந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, சுற்றுலா பயணிகள், குழந்தைகள், பெண்கள், ஷாப்பிங் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்க, அந்த மெட்ரோலேருந்து இறங்கி அப்புறம் அவங்க வண்டி எடுத்துகிட்டு போகிறவங்கன்னு சொல்லி அதிகமாக மக்கள் ஒன்றாக கூடக்கூடிய பகுதி. ஸோ இவங்களுடைய நோக்கம் அப்படின்றது அதிகபட்சமான உயிர் சேதம் ஏற்படணும் அப்படின்றது தான். ரெண்டாவது, இது நடந்தது தலைநகரத்தில். இந்தியாவில் எங்கே குண்டுவெடிப்பு நடந்தாலும் அதோட இம்பார்ட்டன்ஸும் தலைநகரத்தில் நடக்கும்போது இதுக்கோடைய அட்டென்ஷன் அப்படின்றது குளோபல் அட்டென்ஷன், உலகம் முழுக்க இன்றைக்கி அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. மூணாவது, எந்த ஒரு அமைப்பும் இது வரைக்கும் பொறுப்பேற்கலை. இதை இப்போ பாகிஸ்தான் வேறு மாதிரியான நெரேட்டிவில் கொண்டு போகிறாங்க. அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், வதந்திகளை நம்பாதீங்க. கமெண்ட்ஸு, நீங்கள் போடக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஏன்னா எதிரிகளுடைய திட்டம் அப்படின்றது நம்மளுடைய நாட்டுடைய இறையாண்மை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை குலைக்கணும் அப்படின்றது தான். அந்த வகையில் கொஞ்சம் ஃபேக்சுவலாக போகிறது, ஃபேக்ட் பேஸ்டாக போகிறது கரெக்டு. இப்போது அந்த இடத்துல சுமார் 6:30 மணி அளவுக்கு கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரம் கேட்கக்கூடிய அளவுக்கான ஒரு குண்டு வெடிப்பு நடக்குது. இது ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணாங்க மீடியாவில். எனக்கு என்ன நடந்ததுன்றது தெரியாது. அதில் வந்த காணொலிகள் நான் ஷேர் பண்ண விரும்பலை. உடல் செதறி பல பேர் இறந்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வரைக்கும் 9 பேருக்கும் அதிகமாக இறந்துருக்கிறாங்க. 9 பேர் இறந்துருக்கிறாங்க, 23 பேருக்கும் அதிகமாக காயமடைஞ்சிருக்காங்க அப்படின்றது வருது. ப்ளஸ் அங்கே ஒரு வண்டி பெரிய லெவலில் வெடிச்சிருக்கு. பிறகு அருகில் இருக்கக்கூடிய வண்டிகளும் ஒரு 4-5 வண்டி கார்ஸ் சேதமாயிருக்கு. ஸோ இது ஒரு வெஹிக்கிள் பேஸ்ட் ஐஇடி அப்படின்றது நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஒரு கணிப்பாக இருந்துச்சு. இப்போ அதுதான் வந்திருக்கு, நியூஸ்லேயும் வந்திருக்கு, பரவலாக நியூஸ்லேயும் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வண்டியில் ஒரு ஐஇடியை உருவாக்கி எக்ஸ்ப்ளோசிவ்ஸை நிரப்பி கூடவே பெட்ரோல் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வெறும் ஐஇடி மட்டும் வெடிச்சதுன்னா அது ஒரு கரும்புகையை தான் கொடுக்கும். வண்டிலையும் பெட்ரோல் அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இவங்க திரவ பொருளையும் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த செதறல், அந்த பக்கத்தில் இருக்க தீ பரவல்லாம் பார்த்தோம்னா அதுதான் நம்மளுடைய கணிப்பாக இருக்குது. ஹை இன்டென்சிட்டி பிளாஸ்ட். இது ஏதோ கோயம்புத்தூரில் நடந்த மாதிரியோ இல்லை பெங்களூரில் நடந்த மாதிரி லோ இன்டென்சிட்டி கிடையாது. அதிகபட்சமான உயிர் சேதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. பிறகு என்எஸ்ஜி அங்கே உள்ளே வராங்க. என்எஸ்ஜி உள்ளே வந்ததுக்கான காரணம் விசாரணை கிடையாது. என்எஸ்ஜி ஒரு ஸ்பெஷலைஸ் ஃபோர்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் பாம் டிஃப்யூசல் டீம்ஸ் இருக்குது. அவங்க உடனடியாக ஏரியாவை கார்டன் பண்ணுறாங்க. வேறு ஏதாவது வண்டியில் வேறு எங்கேயாவது இந்த மாதிரியான இது வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும், குறிப்பாக மும்பை, சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் எல்லா மாநிலங்களையும் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்படுது. காயம்பட்டவர்கள் அங்கே போகிறாங்க. மிட் நைட்டில் பிரதமர் திரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறாரு. அதன் பிறகு டெல்லியோட காவல்துறை ஆணையர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இதுதான் இனிஷியல் ரிப்போர்ட்டு, இதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம்னு சொல்லிட்டு. என்ஐஏ, இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா உளவு அமைப்புகளும் இப்போ அந்த விசாரணையில் இறங்கின பிறகு சில தகவல்கள் வந்திருக்கு. இது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம 2 பேர், புல்வாமா சேர்ந்த ஒரு டாக்டர் மற்றும் சாரன்பூர், யூபி சாரன்பூரில் கைது செய்யப்பட்ட ஒரு டாக்டர், அந்த ஆள் இங்கே வந்தபோது கைது செய்திருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு AK-47 ஜெய்ஷ் இ முகமதோடைய இது எல்லாமே கிடச்சிது. ஸோ லிங்க் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தோடைய போஸ்டர்ஸை இந்த குறிப்பிட்ட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த டாக்டர் கொண்டு போய் அங்கே போடுறான். அங்கே போடும்போது அது ஜேஎன்கே போலீஸோட சிசிடிவியில் கேப்சர் ஆகுது. பிறகு ஜேஎன்கே போலீஸ் அவனை ஷேடோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அவன் யூபிக்கு வரான், சாரன்பூருக்கு. சாரன்பூரில் வரும்போது
ஜேஎன்கே போலீஸ் யூபி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க போய் அவனை கைது செய்கிறாங்க. கைது செய்து விசாரணைக்கு எடுக்கிறாங்க. எடுத்த பிறகு அவனுடைய லாக்கர், காலேஜில் இருக்கக்கூடிய அந்த டாக்டருடைய லாக்கரை திறக்கும்போது அங்கே AK-47 துப்பாக்கி, லிட்ரேச்சர், இந்த வெடிகுண்டு வெடிப்புக்கான சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ இது கிளியர் கட்டாக ஒரு தீவிரவாத செயல், ஆக்ட் ஆஃப் டெரர் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு அதோட தொடர்ச்சியாக இன்னொரு மருத்துவர் கைது செய்யப்படுறாரு ஃபரிதாபாத்தில். அவனும் பார்த்தீங்கன்னா MBBS படித்தவங்க, 2 பேருமே டாக்டர் பட்டம் படித்தவங்க. இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. படிக்கலை, ரேடிகலைஸ் ஆகிட்டாங்க, முட்டாள்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், தற்கூரிகள் நிச்சயமாக கிடையாது, வெல் எஜுகேட்டட். அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 250 350 கிலோ கிட்டத்தட்ட அமோனியம் நைட்ரேட்டா இல்லை RDXா இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, ஆல் லைக்லி அமோனியம் நைட்ரேட். அதை பிடிக்கிறாங்க, ரெய்டு நடக்குது. பிடித்த பிறகு சாயங்காலம் வந்து இந்த ஈவெண்ட் நடக்குது. இதுக்கு நடுவில் இப்போ நம்ம அந்த போட்ட நியூஸுக்கு போன முறை போட்ட வீடியோக்கு இதுக்கு நடுவில் டெல்லியில் ஃபரிதாபாத்தில் இன்னொரு இடத்த ரைட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் வந்து கிடைக்கிது. இந்த குண்டை உருவாக்குறதுக்கான அந்த எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல் வந்து கிடைக்கிது. அதில் ஒரு பெண் டாக்டரும் கைது செய்யப்படுறாங்க. அங்கே வந்து ஒரு AK-47 கிடைக்கிது. ஸோ இப்போது இந்த இடத்துல வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் உமர் முகமது அப்படின்றவன் தான் இதில் சீஃப் சஸ்பெக்ட். அவன் தான் இந்த வெடிகுண்டை எடுத்துகிட்டு போய் வெடிக்க வச்சுருக்கான். இது அவனோட சக கூட்டாளிகள் எல்லாம் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க, அரெஸ்ட் ஆகிட்டாங்க, ப்ளஸ் அவங்களோட பேரெல்லாம் நியூஸில் வருது, தண்ணியும் நெருங்கிடுவாங்க அப்படின்றதுல ஒரு பேனிக்கில் அவசரமாக போய் ஒரு மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் வெடிக்க வச்சதாக தான் இப்போதைக்கு வருது. இப்போ இதுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் வந்து ஒரு Hyundai i20. ஜம்மு காஷ்மீரில் 1989 பிறந்த இந்த டாக்டர் உமர் அப்படின்றவன் அல்-ஃபலால் மெடிக்கல் காலேஜ் அப்படின்ற காலேஜ், இது வந்து ஃபரிதாபாத்தில் இருக்குது, ஹரியானா. இது வந்து NCR ரீஜனில் வரும். டெல்லி, குடுகாம், நொய்டா, கிரேட்டர் நொய்டா, ஃபரிதாபாத். இந்த ஃபரிதாபாத்தில் வந்து இருக்கக்கூடிய இதில் தான் இவன் படிச்சுட்டு வந்திருக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆதில் அகமது ரத்தேர் மற்றும் டாக்டர் முஜமல் ஷேக், இந்த டாக்டர்ஸ் 2 பேரையும் தான் மண்டே அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒருத்தனை வந்து ஃபரிதாபாத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒருத்தனை வந்து சாரன்பூரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இவங்க 2 பேர் தான் இவனுக்கு கூட்டாளிகள். ஸோ இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே தொடர்புடையது. இது ஒரு ஒயிட் காலர் டெரர் மாடல். இது சாதாரண ஆட்கள் பண்ணுறது கிடையாது. ஜமிஷா மொபின்ற பயங்கரவாதியை நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தோம். ஒரு மெக்கானிக் தான், அவன் பெரிய அளவுக்கு படிக்கலாம் இல்லை. இது அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப பிளான்டாக படித்து தேர்ந்த மருத்துவர்கள் இந்த வேலையை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போது இந்த அரெஸ்ட் வந்து இவனுக்கு டாக்டர் உமருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. இவங்க கூட்டாளிகள் அரெஸ்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு அவன் அலர்ட் ஆகிட்டு நகரத்தை விட்டு வெளியில் போகலாமா இல்லை இருக்கிறத ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற போது இந்த பிளாஸ்ட்டை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கிளியராக பார்க்குறோம். இப்போ எப்படி ட்ரிகர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் Hyundai i20 காரை இந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப நெருங்கி வந்திருக்கு. HR 26CE 7674 ஃபரிதாபாத்தில் ரெஜிஸ்டரான ஒரு i20. இதை வந்து அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு அருகில் கேட் நம்பர் 1 மெட்ரோக்கு அருகில் இருக்கக்கூடிய பார்க்கிங்கில் கொண்டு வந்து வச்சு 3 மணி 19 நிமிஷத்துக்கு இது பார்க்கிங்குள்ளே வருது. வந்துட்ட பிறகு 6:30 மணிக்கு இது பார்க்கிங் விட்டு வெளியில் வருது. பார்க்கிங் விட்டு வெளியில் வந்து ரோடு கிட்ட வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குண்டு வெடிப்பை வந்து அவன் பண்ணியிருக்கான். இந்த காரு பல முறை இப்போ இந்த ஜமிஷா மொபைல் பயன்படுத்தி இந்த மாருதி 800 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 பேர் 8லேருந்து 11 பேர்கிட்ட கை மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர்கிட்ட மாறி இருக்கு. சல்மான் அப்படின்றவன் தேவேந்தர் அப்படின்றவர்கிட்ட மார்ச் 2025 வந்து இந்த காரை வந்து கொடுத்துருக்காப்புல. சல்மான் அவர் கொடுத்த பிறகு தேவேந்தர்கிட்ட வந்து அமீருக்கு வந்து அக்டோபர் 29 வருது. அக்டோபர் 29 இந்த அமீர்கிட்ட வந்து டாக்டர் உமர் முகமதுக்கு வருது. ஸோ இந்த டாக்டர் உமர் முகமது தான் இதை எடுத்துகிட்டு போய் இந்த வேலையை பண்ணியிருக்கான்றது தெரியுது. சம்பவத்தில் அவனும் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்றதும் பார்க்குறோம். இதில் தாரிக் அப்படின்ற இன்னொரு கூட்டாளி, தாரிக் தான் இந்த கார் மாற்றத்துக்கான எக்ஸ்சேஞ்சுக்கான இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அமீரையும் இந்த தாரிக்கும், இவனுக்கு கார் கொடுத்த அந்த காருக்கு இடைத்தரகராக செயல்பட்ட அமீர் மற்றும் தாரிக்கை டெல்லி போலீஸ் விசாரணைக்கு எடுத்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு கிடைக்கக்கூடிய கன்ஃபார்ம் நியூஸு. தயவுசெய்து வதந்திகளை மட்டும் யாரும் நம்ப வேணாம். ஏன்னா வதந்திகளுக்கு வந்து முடிவே கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளியர் கட்டாக ஃபரிதாபாதை பேஸ் பண்ணி இதை வந்து அவங்க பண்ணணும் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. அமித்ஷா இப்போ வந்து எல்லா டாப் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் கூப்பிட்ருக்காரு. ஏன் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு இடத்துல குறிப்பிட்டு இவங்க பண்ணலை. 2500 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்றது கிட்டத்தட்ட பல நகரங்களில், குறிப்பாக டெல்லியில் ஒரே நேரத்தில் பல இடங்களில் ஒரு தொடர் குண்டு வெடிப்பாக பண்ணணும் தான் போட்டிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ், நம்மளோட காவல்துறை மற்றும் மிலிட்ரியில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே. ஏன்னா டைம்லி இதை வந்து இது பண்ணுற, நீங்கள் ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தீங்கன்னா கூட இந்த அளவுக்கு இருக்காது. அகெயின்ஸ்ட் டைம் அவங்க சேஸ் பண்ணி
ஒருத்தராக தூக்கி அந்த 2500 கிலோ வெடிபொருள் இன்றைக்கி வெடிகுண்டா மாதிரி டெல்லியில் வெடிச்சிருந்தோன்னா எவ்வளோ பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியிருக்கும்னு நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு விடாமல் இந்த ஆப்ரேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஒரே ஒரு சின்ன ஸ்லிப்பு அது வந்து நடக்கக்கூடியது தான். தயவு செய்து உளவுத்துறையை நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குது. பட் அவங்கள வந்து தரங்கட்டத்து முறையில் நம்ம விமர்சிக்க வேணாம். காவல்துறை டெல்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் ரொம்ப எஃபெக்டிவாக செயல்பட்டு இந்தியாவுடைய உளவுத்துறையும் ரொம்ப எஃபெக்டிவாக செயல்பட்டதுனால தான் கிட்டத்தட்ட இதை 95% முடிச்சிருக்காங்க. ஒரே ஒரு இது இந்த உமர் மட்டும் வெளியில் இருந்தவன் இந்த சம்பவத்தை வந்து கிளியராக பண்ணியிருக்கான். இப்போது எப்பயுமே அந்த இவங்க உள்ள அந்த 3:19 உள்ளே போகும்போது மாஸ்க் போட்டிருக்கான். பட் சிசிடிவி இருக்கக்கூடியது சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வந்து பார்த்துருக்கோம். அதே மாதிரி இதில் பயன்படுத்தப்பட்டது ஆல் லைக்லி என்ன இவங்க போலீஸ் கைப்பற்றினாங்களோ அந்த 350 கிலோ எக்ஸ்ப்ளோசிவும் அடுத்த நாள் கைப்பற்றப்பட்ட 2500 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ்லையுமே பார்த்தீங்கன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படின்றதா இருந்தது. ஸோ அமோனியம் நைட்ரேட் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதோட ஃபியூம்ஸு அதோட ஃபாரன்சிக்லாம் பார்க்கும்போது போலீஸோட இது வந்து இப்போ வந்து இதுதான் இருக்குது. இப்போ இதில் வேறு யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றதையும் வந்து கிளியர் கட்டாக இப்போ வந்து இது பண்ணி என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆதில் அகமது ரத்தேர் அப்படின்றவன் தான் இதில் கிங் பின். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்த்நாகில் இருக்கக்கூடியவன். அவனோட தான் இவங்க எல்லாருமே லிங்க் ஆகுறாங்க. அவனை தான் போன வாரம் அரெஸ்ட் பண்ணாங்க. அதன் பிறகு ஒருத்தராக வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடிய. ஸோ சம்மந்தப்பட்ட எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா இந்த டெரர் மாடியூலில் படித்தவங்க டாக்டர்ஸ். ஓகே, இப்போது அனாலிசிஸ்க்கு வருவோம். 4 பாயிண்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். தொடர்ந்து டியூன் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட ரிலவன்ஸ் என்னன்றது புரியும். பஹல்காமுக்கு பிறகு பாகிஸ்தான் எடுத்திருக்கக்கூடிய மாடியூல் அப்படின்றது இப்போ இதில் சம்மந்தப்பட்ட லிங்க் எங்கே வருதுன்னா அல்-கொய்தா, ISIS. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகள் பேரில் இங்கே இருக்கவங்கள மூளை செலவு செய்து இவங்க வந்து ஒரு சில ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்கன்ட்டு எக்ஸாக்டாக இப்போ அதான் நடந்திருக்கு. பாகிஸ்தான் இப்போ என்ன சொல்லணும்னா, சர்வதேச அமைப்பு உங்கள் நாடு காஷ்மீரோடைய மக்கள் இது வந்து விடுதலை போராட்டம், நீங்கள் டீல் பண்ணுங்கள், எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ பாகிஸ்தான் தன்னை இதில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ என்ன அவங்க பஹல்காமில் பண்ணாங்களோ அதே இதை இப்போ நம்ம நகரங்களில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து நீங்கள் லிங்க் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம தொடரும்னு சொல்லியிருக்கோம். ஆக்ட் ஆஃப் டெரர் அப்படின்றது ஆக்ட் ஆஃப் ஒரு வாராக தான் கன்சிடர் பண்ணுவோம்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல சம்மந்தப்பட்ட அனைவரும் இந்தியர்கள். இது நடந்தது, இவங்க லிங்க் பண்ணுறது எல்லாமே சர்வதேச இந்த பயங்கரவாத அமைப்புகள். பட் அவங்கள எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ISI தான். செகண்டு, தலைநகரத்தை உழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இதனால் வரை இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு பெருமிதமாக அவங்க சொல்லக்கூடியது பிஜேபி அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் குண்டடிப்பே நடக்கலை அப்படின்ட்டு. இப்போ அந்த ரெக்கார்டு பிரேக் ஆகிருக்கு. ஸோ அரசாங்கத்தை ஒரு ப்ரெஷரில் கொண்டு வரணும், அப்படின்றது செகண்ட் அப்ஜெக்டிவ். 3வது, தலைநகரத்தில் செஞ்சது குளோபல் அட்டென்ஷன். ஸோ இதை வந்து காஷ்மீரோடைய விடுதலை இயக்கமாக இவங்க வந்து இப்போ ஏற்கனவே பாகிஸ்தான் ஊடகங்கள் அவங்க ISI எல்லாமே சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குளோபல் அட்டென்ஷனை மீண்டும் காஷ்மீருக்குள்ளே கொண்டு வருது. 4வது எடுத்தீங்க அப்படின்னா, இது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பிரைம் பகுதியில் மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில் பண்ணுறது நம்ம அனைவருக்கும் இவங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் அப்படின்றது ஒரு பயத்தை உண்டு பண்ணுறது. எங்கேயுமே யாருமே சேஃப் கிடையாது அப்படின்ற அந்த பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு. 5வது, இது முதல் முறை ஒயிட் காலர்டு கிரிமினல்ஸ் படித்தவங்க இவங்களை ரெக்ரூட் பண்ணி இவங்கள மூளை செலவை செய்து இவங்க மூலியமாக எக்ஸிக்யூட் பண்ணும்போது நாளைக்கு எப்படி வரும், எப்படி இதாகும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ இந்த படித்தவர்களை வச்சு இந்த மாதிரியான காரியத்தை செய்யும்போது இந்த ஆக்ட் ஆஃப் இதுன்றது நாளைக்கு எப்படி நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்ப முடியாதுன்னு தெரியாது. காவல்துறையினர், குறிப்பாக இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்ன்றது பெரிய லெவலில் இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அவங்க திணறி போவாங்க. ஏன்னா எத்தனை பேரை நீங்கள் ட்ராக் பண்ணுவீங்க, எத்தனை பேரை இது பண்ணுவீங்க அப்படின்றது இருக்குது. 5வது, ஆன்லைன் இன்றைக்கி மிகப்பெரிய பிரச்சனை. சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களால் மூளை செலவு செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய சில எக்ஸ்பர்ட்ஸ், நம்ம பேர் எடுக்க விரும்பலை, அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னது, குறிப்பாக இப்போ பெண்கள் மருத்துவர்கள் படித்தவர்கள் யாருமே டவுட்லேயே வராதவங்க, க்ரைம் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க, ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டே இல்லாத ஒயிட் காலர்டு ஆட்கள் தான் இனிமேல் இந்த மாதிரியான வேலைகளை அவங்க பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றதும் வந்து கிளியராக இருக்குது. இதோட டீட்டெயில்ஸ் இன்னும் டீட்டெயிலாக போய் ஃபேக்ட் பேஸ்டான இதை வந்து வீடியோவை நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். தயவுசெய்து திரும்பவும் சொல்கிறேன், வதந்திகளை யாரும் நம்ப வேணாம், வதந்திகளை வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ண வேணாம், பதட்டம் அடைய வேணாம். நம்ம சமூக கடமை அப்படின்றது 2 இருக்குது. ஃபஸ்ட்டு, உங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை ஏதாவது சந்தேகப்படியாக கேட்பாரற்ற ஒரு பொருள் இருக்குது, வண்டி நிற்குது, உங்களுக்கு சின்ன டவுட் இருக்குது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு 100க்கோ ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். 2வது, ஆன்லைனில் வர்றதை அப்படியே எடுத்து நீங்களும் நம்பிக்கிட்டு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணாதீங்க தயவுசெய்து. இப்போ இது வந்து நம்ம ஒரு டொமைன் நடந்துகிட்டு இருக்கு, கூடவே இன்ஃபர்மேஷன் வார்ஃபேரும் சேர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த இதில் வந்து இது பண்ண வேணாம். ஃபெலோ மீடியா பீப்புளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நண்பர்களுக்கு தயவுசெய்து சென்சேஷன் கிரியேட் பண்ண வேணாம்.
இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு, 95% தடுக்கப்பட்டிருக்கு. நம்ம காவல்துறையினர் மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு அதுக்காக நன்றி சொல்லணும். பட் இது ஒரு மிகப்பெரிய இன்சிடெண்ட். இதோட செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அடுத்தது இதோட ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனாக பாகிஸ்தான் மேலே நடவடிக்கை இருக்கா, என்ன தொடர்பு இருக்குது, இதெல்லாம் வந்து இப்போ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த விதமான அவசரமும் கிடையாது. இதில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் நாட்டுக்குள்ளேயும் சரி நாட்டுக்கு வெளியிலும் சரி தேடி வேட்டையாடப்படுவார்கள். இந்த உறுதிமொழியை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அமைதி காப்போம். நம்மளுடைய நாடு வளர்ச்சி பாதையில் போயிட்டுருக்கு. அதை குலைக்கிறதுக்கான இந்த கேவலமான படுபயங்கர செயல்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரேடிகலைசேஷனுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. நம்ம நாட்டில் ரேடிகலைசேஷன் ஆகி இந்த மாதிரி சொந்த நாட்டு மக்களே கொல்லக்கூடிய அளவுக்கு போகக்கூடியவர்கள் மிருகங்களை விட கேவலமானவர்கள். இவர்களை தண்டிச்சாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. என்ன நடக்குதுன்றதை ஃபாலோ பண்ணிவிட்டு இன்னொரு டீட்டெயில் வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.